வணக்கம். நான் இந்தியப்பெண்ணை பாரதி பேசுகின்றேன். மகர ராசிக்காக, அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 2020 2023 வரை இப்பொழுது நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். திருக்கணித பஞ்சாங்கமும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றன, அது எப்படி இரண்டுமே மிக முக்கியமாக இருக்கின்றது என்பதை நான் தனுசு ராசியிலிருந்து ஆரம்பித்ததால் அவற்றில் முன்னாலேயே சொல்லியிருக்கின்றேன். முதலில் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த தனுசுக்கான பலனை கூறியிருக்கின்றேன். அந்த தனுசுக்கான பலன் விஷயத்தை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதில் உங்களுக்கு முதல்ல அந்த ஃபுல் அதுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் அதை நான் இதில் மறுபடியும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் மிகுந்த பொறுமை உடையவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக, நேர்மை மிக்கவர்களாக, முன்னெச்சரிக்கை உடையவர்களாக, இரக்கம் உடையவர்களாக, செய்யும் தொழிலில் நேர்த்தி உடையவர்களாக, எதையும் யோசித்து முடிவெடுக்கும் தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் ராசியான உங்கள் மகர ராசிக்கு இந்த சனி பகவான் தான் அதிபதியாவார். இவர் இத்தனை நாளாக, அதாவது 12ஆம் ராசியான தனுசுவில் இருந்து உங்கள் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இதுவரை மிகுந்த செலவுகள், பணம் கையில் தங்கவில்லை. விரயசனியின் காரணமாக வந்த பணமெல்லாம் நீங்கள் பொருளீட்டியது என்பதை விட மற்றவர் உங்களுக்கு உதவிய பணம்தான் அதிகம். அதை சிலருக்கு நீங்கள் திருப்பி தர வேண்டிய நிர்பந்தத்தில் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் பழுதாகிவிட்டது. பணமாகத்தான் அவை விரயமாக வேண்டும் என்பது இல்லை. அதாவது வெகுநாளாக உழைக்கும் என்று நீங்கள் நம்பி வாங்கிய சில பொருட்கள் எல்லாம் இப்பொழுது பழுதாகி இருக்கும், அல்லது திருடு போயிருக்கும், அல்லது தொலைந்து போயிருக்கும். பண விரயம் மட்டுமே ஒரு விரயசனி என்று கூற முடியாது. காலம் கூட நிறைய விரயமாகி இருக்கும். நீங்கள் நிறைய காலத்தை உபயோகப்படுத்தி செய்த விஷயங்கள் எல்லாம் வீணாக போயிருக்கும். காலம் பொன் போன்றது, அந்த காலம் நிறைய வீணாகப்பட்டு இருக்கும். இந்த 12இல் இதுவரை இந்த ஜென்மசனியான இந்த ஏழரை சனியில் இந்த 12ஆம் இடத்தில் மறைந்திருந்த ஒரு பெரிதாக ஒரு பலன் இல்லாமல் தான் இருந்தது. இப்போது ஜென்மத்தில் வந்து அமர்வது என்பது உங்கள் ஆட்சிநாதன் சனி என்பதால் சில விஷயங்கள் பெரும் முன்னேற்றத்தும் இருக்கும். ஆனாலும் சனிதானே, அதனால் ஜென்மசனி என்பதால் உங்களை பயமுறுத்தி, உங்களை நொந்து நூலாக்கி பின் அதை அடைவது போல் ஒரு விஷயங்கள் தான் நடக்கப் போகின்றன. கும்பத்துக்கும் மகரத்துக்கும் அதிபதி என்பதால் பயமுறுத்தி உங்களை வாட்டி வதைத்து எடுத்து, ஆனால் அதை அடையும்படி, அதை வெற்றி வாகை செய்யும்படி செய்து விடுவார். ஆனால் ஏனைய ராசிகளுக்கு நல்லது கிடைக்கிற மாதிரியே பாவலா காட்டிட்டு பின்னால் கொடுக்காம போகிற வாய்ப்புகளும் இருக்கின்றன. 24/1/2020 ஆரம்பித்த இந்த திருக்கணிதப்படி விஷயத்திலிருந்து 17/1/2023 வரை இந்த ஜென்மசனி என்பது உங்களுக்கு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 2020 காலை ஒரு 10 மணியிலிருந்து ஒரு உத்திராடம் 2ஆம் பாதத்துக்கு வந்தார். சூரியன் மகர ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கின்றார். இந்த காலத்தில் உங்கள் எதிரிகளை நீங்கள் படிப்படியாக வென்று கொண்டு இருப்பீர்கள். இப்பொழுது அந்த போர்க்களம் ஆரம்பித்து விட்டிருக்கும். அதற்கான உக்திகளை நீங்கள் கையாண்டு கொண்டு இருப்பீர்கள். அவற்றை நல்ல விதமாக படிப்படியாக முன்னேறி சென்று வெற்றியும் நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். அதனுடைய யுத்தம் ஆரம்பித்து விட்டன. மற்றும் அந்த அரசியல், சினிமாவில் இருப்பவர்கள் பெரிய பெரிய வாக்குகள் நீங்கள் இந்த சமயத்தில் கொடுக்காமல், இந்த ஜென்மசனி காலத்தில் நீங்கள் ஒரு பெரிதாக ஒரு வாக்குகள், நான் திருமணத்துக்கு பின் நடிக்க மாட்டேன், நான் இப்பொழுது அரசியலுக்கு வருவேன், நான் அப்படி செய்வேன் என்ற வாக்குகளை எதுவும் நீங்கள் கொடுக்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நல்லது என்று கூறிக்கொள்கிறேன். இந்த சனி பகவான் உங்கள் குடும்பஸ்தானத்தில் 12இல் மறைந்து ஆட்சியாவது என்பதால் பல நாள் நல்லுறவு கொண்டிருந்த ஒரு குடும்ப உறவுகளோடு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை இல்லாமலோ அல்லது அவர்கள் வீட்டு நல்ல விஷயங்களுக்கே நீங்கள் போக முடியாமல் இருக்கும் அளவு அந்த தடைகள் இருக்கலாம், அந்த விஷயங்கள் இருக்கலாம். இல்லை என்றால் கல்வி, தொழில் சம்பந்தமான விஷயமாக குடும்பத்தை விட்டு ரொம்ப தூரம் நீங்கள் போகிற மாதிரி ஒரு வாய்ப்பும், ஆனாலும் அந்த குடும்பத்தை பிரிகின்றோமே என்ற ஒரு வருத்தம் உங்கள் மனதில் இருக்கும்படி செய்யும். மகரம், தனுசு இரண்டுமே இந்த முறை இந்த வெளிநாடு போகும் வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. அது வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தருவதாகவே இருக்கின்றது. ஜென்மசனியில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எல்லாமே அடுத்தவருக்கு இந்த பொண்ணு பார்க்கறது, அடுத்தவனுக்கு வேறு எதனா நல்ல விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னிக்கிறது, அப்புறம் இல்லை பையன் பார்க்குறது, நீங்கள் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு தர்றது,
அந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் நீங்கள் முன்னிக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த கையெழுத்து போடுற விஷயங்க, அதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிக முதலீடுகள் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அரசியல், சினிமாவில் மற்றும் பெரிய பெரிய கம்பெனிகள் ஆரம்பிப்பது, பிஸ்னஸ் எல்லாம் ஒரு பெரிய வைடாக பண்ணுறது, ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணுறதுல தான் நீங்கள் வந்து முன்னிக்கிறதோ இல்லை நீங்களே பண்ணுறதோ இப்போ பண்ணக்கூடாது. அதை 2023க்கு அதை நீங்கள் தள்ளி வைப்பது நல்லது. இந்த சனி பகவானினுடைய 3ஆம் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவது என்பது உங்களின் ஒரு சகோதரர் உங்களுக்கு மிகுந்த பிரச்சனையை தரக்கூடியதாகவும், அதே சமயத்தில் இன்னொரு சகோதரர் உங்களுக்கு எல்லா பெரிய பெரிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்வதாக கூட அமையும். சகோதரர்கள் மூலமாக மிகுந்த நல்லதும் நடக்கும், ஆக சமயத்தில் இல்லை பிரச்சனையும் நடப்பதாக இருக்கும். அந்த சகோதர விஷயத்திலே உங்களுக்கு நல்லது கெட்டதும் மாறி மாறி நடப்பதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 11 மே 2020 வந்து சனி வக்கரம் அடைஞ்சு 29 செப்டம்பர் 2020 வந்து வக்கர நிவர்த்தி, அதாவது உத்திராடம் 4லிருந்து 2க்கு ரிவர்ஸில் போகிறாரு. உத்திராடம் 2க்கே ரிவர்ஸில் போகிறாரு வக்கரம் அடைந்து. ஜென்ம சனி என்பது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து இந்த வக்கரம் ஆகும் பொழுது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுதோ, எந்த கிரகம்லாம் எப்போல்லாம் பிரச்சனை பண்ணுதோ, அது வக்கரமாச்சானா ரிவர்ஸில் போச்சானா பிரச்சனையும் ரிவர்ஸில் போகும். பிரச்சனை வந்து காணாத போகும். பிரச்சனை ரிவர்ஸில் போகிறதுனா பிரச்சனை ரெடியூஸ் ஆகும், பிரச்சனை உங்களுக்கு குறையும், காணாத போகும், அதனால் நன்மைகள் நடக்கும். சூரியனுடைய சாரத்தில் உத்திராடத்தினுடைய இதில் அந்த ரிவர்ஸில் பயணிக்கும்போது உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். இந்த வக்கர காலத்தில் நீங்கள் கவனிக்கலாம், உங்களுக்கு இந்த வக்கர காலத்தில் எல்லாம் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு சூரியனுடைய இதில் வக்கர போகும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து சந்திரனில் போகும், அதுக்கும் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு செவ்வாயில் போகும். இந்த வக்கரம் அடையும் போதெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு நோய் நொடிகள் தீர்வது, இந்த கடன் தீர்வது, வழக்குகளில் வெற்றி பெறுவது, இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வெள்ளங்கள் சரியாகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த நடக்கும். பொதுவாகவே ஜென்ம சனியில் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். நான் நிறைய கல்யாணங்கள் ஜென்ம சனியில் தான் நடந்து பார்த்திருக்கின்றேன். அதாவது ஒரு பொறுப்புக்குரிய விஷயங்கள், வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் பொறுப்பாக மாற வேண்டும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஜென்ம சனியில் தான் நடக்கும். சனி பகவானினுடைய இந்த 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவது என்றது ஒரு கணவன் மனைவி அல்லது காதல் போன்ற விஷயங்களில் சில சண்டைகளை ஏற்படுவதாகவோ அல்லது பிரியும் அளவுக்கு போகும், ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வராது. ஆனால் சண்டை வருவது நிச்சயம். இந்த ஜென்மசனியில் அது மகரமாகியிருந்தாலும் அந்த சண்டை பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே இது நீங்கள் நினச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு சண்டைகள் லைட்டாக ஆரம்பிக்கும் போதே அது லவராக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு அது திருமணமான உங்களுக்கு லைஃப் பேராக இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே லைட்டாக பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் மேலேருந்து ஒருத்தன் செய்கிறான், நம்ம அதை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக உங்கள் துணைக்கும் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்கள். இது வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை, இதை 3வது ஆள் அந்த மேலே சனி பகவான் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு, அதனால் நம்ம சமாதானம் ஆகிடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் ரகசியமாக சமாதானம் ஆகிவிடுங்கள். அதான் அந்த மாதிரி வந்து உறவினர்கள் கூட எப்பொழுதோ வந்து ஒரு சின்ன வயசுலலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் இப்போ வந்து நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலமாக இப்போ அதற்கான எதிர்ப்பையும் நீங்கள் காட்டுவீங்க. அது எப்பப்பயோ நடந்து உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நடந்த சண்டைகள் எல்லாம் எப்பவுமே இந்த ஜென்ம சனியில் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். அது பழித்துக்கலான்னு வந்தாலும் வரும், இல்லை அதை வந்து அவங்களுக்கு இல்லை மறுபடியும் அதை அவங்கள ரிமைண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது ஒரு வகையில் தாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த சமயத்தில் வரும். அதில் சில சூட்சுமங்களை கையாண்டு அதிகம் வாய்விடாமல் கண்ட்ரோலாக நீங்கள் இருந்தால் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சென்ஸ் வரும் இந்த மாதிரி வந்து ஜென்ம சனியில். ஆனால் நீங்கள் அது என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு வாய் வார்த்தையாக விடாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிற்காலத்தில் அது சில நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 29 செப்டம்பர் 2020 வந்து வக்ர நிவர்த்தி அடைந்து சனி வந்து உத்திராடத்தினுடைய 2, 3, 4 அதில் நேரடியாகவே பயணித்து 21/1/2021 வரை அது வந்து பயணிக்கின்றது. இந்த வேற்று நாடுகளில் வீடு வாங்குவது மற்றும் வேற்று நாட்டுக்கு போவது அல்லது ஒரு பெரிய முதலீடு செய்வது, அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இப்போ ஒரு ஐடியா வரும். இப்போ இதெல்லாம் பண்ணலாமா, கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கைக்கு ஈஸியாக தான் இருக்குது, அடுத்தது என்ன பண்ணலாம், பசங்களை கல்யாணம் பண்ணலாமா, பசங்களை ஃபாரினில் படிக்க வைக்கலாமா அப்படி தோணும். இல்லை தானே வந்து படிக்கிற படிப்பு இதில் இருந்தோம்னா வேறு எதனா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸ் வர்ற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகும் அந்த சமயத்தில் உங்களுக்கு. இந்த சனி பகவானுடைய இந்த 10ஆம் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவது என்பது தொழிலில் மிகுந்த சிரத்தையோடு
இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைத்தால் லாபம் கிடைக்கும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமாகும். அதில் வேறு 10ஆம் பார்வை அங்கு பதிவது பார்வை பலம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கின்றது. இந்த ஒரு ஜென்மசனி காலத்தில் அந்த 10ஆம் பார்வை என்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமாகும். ஆகவே அந்த தொழில் காரகனாகவும் அந்த சனி பகவான் இருக்கின்றார், உங்களுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கின்றார். ஆகவே இந்த பார்வை பலனை பயன்படுத்தி நீங்கள் இடைவிடாது உழைத்து அவற்றை தக்க வைத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு நீங்கள் அந்த கரியர் லைஃப்பை மேம்பட்டு நல்லா உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உழைப்பு, ஜாக்கிரதை, நேர்மை, இந்த 3 நேர்மையாக இருந்தால் அவர்களை சனி எப்பொழுதும் போவது கிடையாது. அதாவது செய்கின்ற உழைப்பிலேயே ஜாக்கிரதையும் இருக்க வேண்டும். ஜென்மசனியாக இருப்பதால் ஜாக்கிரதையும் இருக்க வேண்டும். நேர்மையாக இருந்தால் அந்த சனி அதில் உங்களுக்கு நல்ல பலனை தருவார் என்பதால் அது உழைப்பு இருந்தால் அது சனி பகவானுக்கு அதிலும் விருப்பம்தான். ஆகையால் இந்த 3 உழைப்பு, ஜாக்கிரதை, நேர்மையை நீங்கள் கடைபிடித்து விட்டால் இந்த 10ஆம் பார்வை சமயத்தில், இந்த ஜென்ம சனி சமயத்தில் அது உங்களுக்கு இது வெறும் நல்ல விஷயங்களை சாதனையாக அது உங்களுக்கு மாற்றி தருகின்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. 23/1/2021 திருவோணம் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்க ஆரம்பிக்கின்றார். அதிலிருந்து அதற்கு ஒரு 4 மாதம் திருவோணத்தில் மகர ராசியில் சந்திரனுடைய சாரத்தில் பயணிக்கின்றார் சனி பகவான். அதனால் அப்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காதல், ஒரு மனைவி, ஒரு மனம் சம்பந்தப்பட்ட மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய, மனதுக்கு உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய, நீங்கள் விரும்பிய விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த சமயத்தில் நடக்கும். மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த சமயத்தில் அதாவது 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த சனி பயிற்சியில் இருந்தால் அது அவர்களுக்கு மங்கு சனியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு மார்க்கு, ஒரு இன்டர்வியூக்காக நீங்கள் அதிகமாக படித்தா மட்டும்தான் உங்களுக்கு அது நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் அது சனி பயிற்சியே இருந்தால் கூட இந்த 30 வயதுக்குள்ளே நடக்க போகின்ற ஒரு மார்க் வாங்குற விஷயமா இருந்தாலும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற விஷயமாக இருந்தாலும், ஒரு திருமணத்தை நன்றாக தேர்ந்து முதலேயே நன்கு யோசித்து இது நமக்கு தகுதியான, நமக்கு ஏற்ற இடம்தானா என்று பார்த்து உண்மையிலேயே அவருக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, இவர்கள் மனதார பிடித்திருக்கின்றது என்றால் அதையெல்லாம் மிக ஜாக்கிரதையாக கையாண்டால் மட்டுமே அதுக்கு அடுத்து வருகின்ற உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாக இருக்கும். 30 வயதுக்குள் வருகின்றதாக இருந்தால் இந்த ஜென்மசனி இந்த மாணவர்கள் படிப்பு விஷயத்திலும், வாழ்க்கை விஷயத்திலும், எல்லா விஷயத்திலும் மிக ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்வு முழுக்க அதை உங்களை அழைத்து செல்வதாக இருக்கின்றது. கலைத்துறையினில் இருப்பவர்கள் மிகுந்த நம்பிக்கை விடாமல் முயற்சி செய்யுங்கள். 2023 உங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் காத்திருக்கின்றது. 23 மே 2021 வக்ரமாகி 11/10/2021 வக்ர நிவர்த்தி ஆகின்றார் சனி பகவான். அதாவது அங்கிருந்து திருவோண நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு ரிவர்ஸில் மறுபடியும் போகிறார். அதை 2020 உத்திராடத்தில் ரிவர்ஸில் பயணித்தது போலவே 2020 உத்திராடத்தில் ரிவர்ஸில் பயணித்தது போலவே 2021 திருவோணத்தில் வக்ரம் அடைகின்றார். இதுவும் நீங்கள் மறக்க முடியாத, நீங்கள் விரும்பிய பெரும் விஷயங்கள் நடைபெறும் என்று கூறலாம். 11/10/2021 நேர்கதியில் 18/2/2022 வரை ஒரு உயர்ந்த உழைப்பு, உயர்ந்த தேடல், உயர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு அடுத்த கட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் மகர ராசியில் பார்க்கலாம். ஏனென்றால் செவ்வாய் 4க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கின்றார். 29/4/2022 அவிட்டத்தில் 1-2 பாதம் நேரடியாகவே செவ்வாய் சாரத்தில் மறுபடியும் பயணிக்கின்றார். இந்த காலமும் சாதனைகள் நீங்கள் படைக்கும் காலமாகவே இருக்கும். சனி 29 அதாவது ஏப்ரல் 29 ஏப்ரல் 2022 காலை 7 மணிக்கு கும்பராசிக்கு சென்று விடுகின்றார். அதுக்கப்புறம் ஒரு 36 நாட்கள் அங்கிருந்து விட்டு மறுபடியும் ரிவர்ஸில் மகரத்துக்கே வந்து விடுகின்றார். இந்த சனி பகவான் 5/6/2022 இந்த வக்ரகதியில் கும்பத்தில் இருந்து மகரத்திற்கு அவிட்டத்தில் ரிவர்ஸில் வக்ரம் என்றால், அதுவும் ஜென்ம சனியில் வக்ரம் என்றால் சொல்லவா வேண்டும். அந்த அளவுக்கு மாபெரும் வித்தியாசங்களை, முன்னேற்றங்களை நீங்கள் இந்த ஜென்ம சனியினுடைய பாதி கட்டத்துக்கு மேல், முக்கால்வாசியாக ஒரு 75% மேல் போன இந்த பெரும் விஷயங்களை உங்களுக்கு அள்ளி தருவதாக, வாழ்வில் நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும். 23/10/2022
2இல் வக்ர நிவர்த்தி மறுபடியும் ஆகி மறுபடியும் நேர்கதியில் சென்று 17/1/2023 அன்று பெரும் சனிப்பெயர்ச்சியாக மாறி அது பாதச்சனியாக மகரத்துக்கு உங்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் உங்களுக்கு இனி யாரும் சனி கொடுப்பதை இனி யாராலும் தடுக்க முடியாது என்று எல்லா ஜோதிடர்களும் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த பாதச்சனி என்பது உங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த விடுபட்டீர்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம்தான். ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டீர்கள் என்பதே இது ஒரு போர்க்களமாகவும் இது வெற்றியை நோக்கி பயணிக்கின்ற ஒரு போர்க்களமாகத்தான் இது இருக்குமோ தவிர அதில் உங்களுக்கு பிரச்சனைகளை அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பெரிதாக ஒன்றும் செய்து விடாது. அது உங்களுக்கு அவரவர்களுடைய சொந்த ஜாதகங்கள் அந்த விஷயங்களை பொறுத்து தசாபுத்தி விஷயங்களை வைத்து அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாக இருக்கும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.